அமித்ஷா டம்மி பீஸு, விஜய் தான் பவர் ஸ்டார். திமுக பாஜக கள்ள கூட்டணி. நாஞ்சில் சம்பத் சாடல். ஆற்றுல கல்லெடுத்து போட்டாலும் அளந்து போடணும் என்பார்கள். அதுபோல பல கட்சிகள் தாவிய நாஞ்சில் சம்பத் இன்று அளவில்லாமல் தன் வாய்க்கு வரும் வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து அடித்து விட்டுருக்காப்புல. அதுவும் யாரை பற்றி? தாவேக்கா தினந்தோறும் தீய சக்தி என்று கூறிக்கொண்டிருக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாடே அந்நியனாக பார்க்கக்கூடிய பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அரைக்கூவல் விடுக்கும் கதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். இந்தியாவில் அமித்ஷாவை விட அதிக செல்வாக்குள்ள பவர் ஸ்டார் எங்கள் தலைவர் முதல்வர் விஜய்தான் எனவும் அவர்தான் எப்போதுமே எதிலையும் வல்லவர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் சம்பத். பாஜகவின் காலில் விழுவதற்கு திமுக நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பாஜக எப்படி காவியமயமாக்க முயற்சித்ததோ அதே போன்று திமுக கருணாநிதி மயமாக்க முயற்சித்தது என தமிழக வெற்றி கழக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காப்ல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் தமிழக வெற்றி கழக அரசின் 100வது நாள் சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்துச்சு. இதில் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையும் ஆற்றினார். தொடர்ந்து பேசிய நாஞ்சில் சம்பத், தமிழக வெற்றி கழகம் இன்று பெற்றுள்ள வெற்றி இந்திய துணைக்கண்டத்தில் எந்த கட்சியும் இப்படி ஒரு வெற்றியை பெற்றது கிடையாது. அண்ணா ஆட்சியை பிடிக்க 18 ஆண்டு ஆனது, எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்க 5 ஆண்டு ஆனது. ஆனால் 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே முதல்வர் விஜய் ஆட்சியை பிடித்துள்ளார். இந்த வரலாற்றினை இந்திய துணைக்கண்டத்திலேயே எந்த தலைவரும் செய்ததில்லை. அன்று என்டிஆர் ஆந்திராவில் வெற்றி பெற்றார். அவர் ஆந்திராவில் நிகழ்த்திய அதிசயத்தை இன்று முதல்வர் விஜய் தமிழகத்தில் நிகழ்த்தி அசத்தி உள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு தாவேக்க பெயரை சொல்வதற்கு அன்று நடுக்கம் இருந்தது. எங்கள் தலைவர் பெயரை சொல்வதற்கு அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எங்கள் தலைவர் பெயரை சொல்லாமல் ஒரு நாளை நகர்த்த முடியாமல் இருக்கிறார்கள் திமுக காரர்கள். எங்கள் தலைவர் முதல்வர் விஜய் இன்றைக்கு அரசியலில் ஆக்கிரமித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் அதிகாரத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் கொத்து பரோட்டா போடப்பட்டிருக்கிறார். 1967 16 அமைச்சர்கள் தோற்று போனார்கள். 2026 15 அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பிய கட்சி தாவேக்கா. இன்றைக்கு அவர்கள் திரிச்சங்கு நிலையில் உள்ளனர். திமுக காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கையை தொண்டர்கள் இழந்துவிட்டனர். தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததும் இன்றைக்கு பெண்களை பாதுகாக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது நித்தம் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படும் நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதும் போக்சோ சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டிய நிலையில் தமிழ்நாடு இல்லை என்பதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் முதல்வர் விஜய். பெண்கள் இன்றைக்கு பாதுகாப்பான நிர்வாகத்தின் கீழே இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையில் தமிழக முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தபோது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருத்தங்களை சொன்னபோது முதல்வர் விஜய் எவ்வித காழ்ப்புணர்ச்சியுமே இல்லாமல் அந்த திருத்தத்தை தீர்மானத்தில் சேர்த்துக்கிட்டார். முதல்வர் விஜயின் பெருந்தன்மை மழையை விட பெரியது. பாஜகவின் காலில் விழுவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மோடி காலை காட்ட மாட்டேங்கிறார். கால் உங்களுக்கு சிக்கவில்லை. திமுகவிற்கு பாஜகவுடன் கள்ளக்காதல் இருக்கிறது என்பதை முதல்ல அறிவித்தவர் எங்கள் தலைவர் விஜய். இன்றைக்கு திமுக ஒன்றிய அரசு எதிர்த்து ஏன் போராடவில்லை? தொகுதி மறுசீரமைப்பை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் போராடுது. சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து தீர்மானமும் நிறைவேற்றுகிறது. திமுக என்ன செய்ய போகிறது? இந்தியாவில் அமித்ஷாவை விட அதிக செல்வாக்குள்ள பவர் ஸ்டார் எங்கள் தலைவர் முதல்வர் விஜய் தான். ஆனால் தமிழகத்தை பாஜக எப்படி காவியமயமாக்க முயற்சித்ததோ அதே போன்று திமுக கருணாநிதி மயமாக்க முயற்சித்தது. திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் திட்டங்களுக்கு தலைவர்கள் பெயர்கள் வைக்கப்படுது. சர்வதேச முதலீடுகளில் இருப்பதில் மோடியின் குஜராத்தை விட தமிழகம் இன்றைக்கு முன்னேறுகிறது என்று இருக்கிறார். நாக்கு இருக்கிறது என்று நஞ்சு கலந்த செய்தியை ஊட்டும் நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று நாஞ்சில் சம்பத் நஞ்சு ஊட்டும் செய்தி மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் எதிர்த்து நஞ்சை முறிக்கும் உந்துதல் சக்தியாக விளங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.